ஐபிஎல் முடிஞ்சு என்னதான் அடுத்த சீசனே வரப்போற மாதிரி லேட்டா எவ்வளவு நாள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வரப்போற கூட இல்ல, ரொம்ப நாள் இருக்கு. இருந்தாலும் ஐபிஎல் டாக்ஸ் வந்து எப்பயுமே போயாது. இந்த ட்ரேட் டாக்ஸ் என்னென்ன பண்றாங்க, ஆல்ரெடி ஒரு 2 பெரிய ட்ரேடு ரிஷப் பண்ட் ட்ரேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. விரிவா இந்த வீடியோல பார்ப்போம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேடு தான் ஹாட் லைன் இன்னைக்கு வந்து ஹாட் ஆஃப் த டே. என்ன ஹாட் ஆஃப் த டே இல்ல, அது 1 மாசமா பேசிட்டு இருக்காங்க. நேத்து வேற ஒரு பரபரப்பா நியூஸ், சிஎஸ்கேக்கு இல்ல ஹர்திக் பாண்டியா கேப்டனா கேகேஆருக்கு போறாருன்னு ஒரு நியூஸ் வேற வருது. சிஎஸ்கே ஃபேனா எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, எனக்கு எப்பயுமே இது சஞ்சு சாம்சன் போய் இதே நடந்துச்சு. சஞ்சு சாம்சன் இங்க இல்ல கேகேஆருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ரூமர் வந்துட்டு கடைசி நேரத்துல டக்குன்னு சைன் ஆச்சு. ஆனா இப்ப நான் இந்த விஷயத்துல வந்து மும்பை வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் தர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜே கேட்பாங்கன்னு தான். இவங்க சொல்ற மாதிரி சிவம் தூபேவும் அப்புறம் கலீல் அகமதுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா கொடுப்பாங்க, அது இல்லாம கேஷ் 10 crores தருவாங்களான்னா என்னால இது ஏத்துக்க முடியல. ஏன்னா சிவம் தூபே வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா அப்படின்னு தான். பவுலிங் வந்துட்டு 2 ஓவர் வீசுவாரு, ஓகே. பேட்டிங்கு ஓகே, ஹர்திக் பாண்டியா ஈக்குவல்னு வச்சுக்கலாம் இப்ப இருக்க ஃபார்முக்கு. கலீல் அகமது எங்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை இவர் ட்ரெண்ட் போல்க்கு ரீப்ளேஸ்மெண்டா பாக்குறாங்களோ இல்ல. இதுவுமே மும்பை கிட்ட ட்ரேட்னா, மும்பைக்கும் சென்னைக்கும் ட்ரேட்னா, மும்பைக்கு இருக்க பொட்டன்ஷியல் ஆப்ஷன் என்னன்னா 2 பேர் தான். யாருன்னா நம்ம ரூதர்ஃபோர்டும் ட்ரெண்ட் போல்ட்டும் கழட்டி விட போறாங்க இந்த இயர்ல இருந்து. ஏன்னா அவங்களுக்கு தான், அவங்க 2 பேரும் தான் பெருசா பர்ஃபார்ம் பண்ண, அடி வாங்கின ஏரியாவும் அதுதான். இப்போ அதை எடுத்துட்டாங்கன்னா இப்போ சிவம் தூபேவும் கலீல் அகமதும் கிடைச்சா அப்புறம் பிளஸ் அன்சுல் கம்போஜ் வேற கேக்குற மாதிரி ஒரு நியூஸ். இல்ல, அன்சுல் கம்போஜ் தர மாட்டாங்க அவங்க. அதாவது இவங்க 2 பேருக்கு கொடுத்துட்டு பிளஸ் 10 crores அமௌண்டா கொடுத்து வாங்கலாங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் இன்னொன்னுமே சொல்லுவேன், ருத்ராஜ் கைகோடுமே இப்ப ஏன்னா அங்க மேல ரோஹித்துக்கு வயசாயிருச்சு, குயின்டிகாக்கு நீங்க சரியா எடுக்கல, ரிக்கல்டன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கே. இல்ல நீங்க ருத்ராஜ் மாதிரி, ஆனா ருத்ராஜ் கொடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்ப என்னதான் கேப்டன்சி ஃபெயிலியரா ருத்ராஜ் கொடுப்பாங்கன்னு தெரியல. அது இல்லாம இப்போதைக்கு என்ன பொட்டன்ஷியலா ஆப்ஷன் இருக்கோ அதை பார்த்தே ஆகணும். ஏன்னா மெகா ஆப்ஷனா வருது. அல்ல அதுதான் ஒரு இதுக்கோசரம் இது பண்ண மாட்டாங்க, அர்ஜென்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கோசரம் ருத்ராஜ் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு கேகேஆர் எனக்கு எந்த இடத்துல பொருந்தும்னு தெரியல. அதாவது இப்ப ரிங்கு சிங்கையும் ஹர்ஷித் ராணாவும் கொடுத்துட்டு நாங்க வாங்குறோம்னா உங்களுக்கு ரிங்கு சிங்க்கு அங்க வேலையே இல்லையே. யாரு உங்களுக்கு ஆல்ரெடி அங்க திலக்குர்மாவை நீங்க கீழே இறக்கி விட்டு காமிட்டீங்கன்னா ரிங்கு சிங்க எங்க இறக்கி விடுவீங்க? இல்ல அது வந்து எப்படின்னா திலக்குர்மா வந்து எப்படி சொல்றது, இப்போ ஹர்திக் பாண்டியா திலக்குர்மா வந்து மேலதான் வருவாரு, ரிங்குவை இப்ப ஆட வைக்கிறீங்க. பவுலிங் யார் போடுறது? ஹர்திக் பாண்டியா போடுற அந்த 2 ஓவர் யார் போடுறது? இப்போ அதுதான் பிரச்சனை. கேம்கிரீன் கேக்குற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா கேம்கிரீன் தருவாங்களா? கேம்கிரீன் அடிச்சுட்டாரு. இப்ப அதுவும் இல்லாம ஒரு சீசனுக்கோசரம் அந்த ஒரு இது எடுக்க மாட்டாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஹர்ஷித் ராணாவை எங்க ஃபிட் பண்ணுவீங்க? ட்ரெண்ட் போல்ட்ட தூக்கிட்டு ஹர்ஷித் ராணா பும்ரா இப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பும்ரா தேவையில்ல, ஆல்ரெடி வச்சிருக்கீங்க நீங்க. இன்ஜுரி ப்ரோன் தீபக் சகர் இன்ஜுரி ப்ரோன், பும்ரா இன்ஜுரி போனோம், ஹர்ஷித் ராணா இன்ஜுரி போனோம். நீங்க என்ன எல்லாமே இன்ஜுரி பிளேயரா எடுத்துட்டீங்கன்னா கடைசியா எல்என்ஜி மாதிரி தானே. நீங்க இன்ஜுரிக்குனே ஒரு டீம் எடுத்து வச்சிருக்க மாதிரி நீங்களும் அப்புறம் இன்ஜுரிக்கு ஒரு டீம் எடுத்து. எனக்கு இந்த கொல்கட்டா ட்ரேடு கன்ஃபார்ம் ஆகும்னு எனக்கு இன்னுமே சந்தேகம். அதாவது சிஎஸ்கேல ஒரு பட்சம் இப்படி வச்சா கூட இங்க கேகேஆர் ட்ரேடு எனக்கு ஆகலாம். எப்படின்னா கேஷ் ட்ரேடா கூட ஆகலாம். இவரை வேற யாராவது அதிக அமௌண்ட் கொடுத்த பிளேயர்ஸ் இது பண்ணலாம். ஆனா ரிங்கு சிங்கை எடுத்துட்டு நீங்க தருவங்கிறது என்னால, ஏன்னா அந்த இப்ப அவசரப்பட மாட்டாங்க. அடுத்த இது கூட இது பண்ணுவாங்களே ஒளி, இப்ப அவசரப்பட மாட்டாங்க இருக்க டீம் காம்பினேஷனுக்கு மும்பை. அதே மாதிரி இன்னொரு ட்ரேட் நியூஸ், இப்போ ஆர்ஆர் கூட ஜெய்ஸ்வாலை கொடுத்துட்டு வாங்குற மாதிரி ஒரு நியூஸ் வேற. இல்ல அந்த ட்ரேட் வேணா என்னால நம்ப முடியுது. இப்ப ஜெய்ஸ்வாலுக்கும் அங்க ஆல்ரெடி ஒரு பிரச்சனைன்னு நமக்கு தெரியும். உள்ள வந்து போயிட்டு இருக்கு. ரியான் பராக் கேப்டனா இல்ல ஜெய்ஸ்வால் கேப்டனா, நம்ம என்னதான் அது பெரிய வெளியே நியூஸ் வரலைனாலும் அது பார்த்தாவே தெரியுது. ஜெய்ஸ்வால் இப்ப ரியான் பராக் இல்லைன்னா ஜெய்ஸ்வால் தான் கேப்டன்ஷிப் பண்றாரு. ஜடேஜா கோச்சிட்டு மேட்ச் ஆடவே வர மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படிங்கிற பட்சத்து இந்த நியூஸ் கூட உண்மையா இருக்கலாம். ஜெய்ஸ்வால் நான் தான் சொன்னேன், ஓப்பனிங் வந்து ரோஹித் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டார் பிளேயரை போட்டு நிரப்பணும். அப்படிங்கிற பட்சத்துல ஜெய்ஸ்வால் கரெக்டா இருப்பாரு. அது சொந்த ஊருக்காரர், மும்பைக்காரர் வேற. எல்லாம் மும்பையா டெல்லியா? ஜெய்ஸ்வால் மும்பை தான் நினைக்கிறேன்.
மும்பை தான். அதான் மும்பைக்காரர் வேற, ஒரு ஸ்டார் பிளேயர், உள்ளூர்கார ஸ்டார் பிளேயர்னா இன்னுமே வேல்யூபிள் அதிகம். அதனால அதையுமே பார்ப்பாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து சூட்டபிளா, ஆர்ஆருக்கு பயங்கர சூட்டபிள், ஆல்ரெடி கேப்டன்சி. ஆனா இதுல என்ன பிரச்சனை, ஹர்திக் பாண்டியா போய் ரியான் பராக் கீழே போய் விளையாடுவாரா ஒரு கேள்வி. எங்க போனாலும் ஒரு கேப்டன் தான். அடுத்த மும்பை இந்தியன்ஸா மாறிடுவாங்க அந்த டீம். இல்ல எங்க போனாலும் கேப்டன் தான். இப்ப சிஎஸ்கேக்கு வந்தாலுமே சிஎஸ்கே கேப்டன் தான், அது இல்லன்னு சொல்லவே முடியாது. என்னால ருத்ராஜ் பாத்துட்டோம், ஒன்னும் பொட்டன்ஷியல் இல்ல, கேப்டன்சிங்கிற பொட்டன்ஷியல் இல்ல அவருக்கு. இன்னுமே பேட்டிங்ல தான் ஒரு குறையாரு. இப்ப ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு லீடிங் கேபபிள் கேப்டன்சி மெட்டீரியல் உள்ள வந்தா சிஎஸ்கேக்கு இன்னும் பலம் தான். அப்படிங்கிற பட்சத்துல இது சிஎஸ்கே கரெக்டானதா இருக்கும், கேகேஆர் எடுத்தது கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு டீமுக்கு கரெக்டாக. ஆனா எந்த ட்ரேட்ல முடிப்பாங்கன்னு தெரியல. மும்பை சரியான பிசினஸ் மைண்ட் அடிச்சேன், சும்மா கொடுக்க மாட்டாங்க. உங்க டீம்ல இருந்து ஏதாவது ரெண்டு புடிங்கிட்டு தான் கொடுப்பாங்க, அது யாரு என்னன்னு தான் தெரியல. எந்த டீமுக்கு தான் தெரியல. ஆனா பொட்டன்ஷியலா 3 டீம் தான். ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட்ல இது வரைக்கும் கேகேஆர் தான் ரேஸ்ல கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க ஒரு ஸ்டெப். போன வருஷம் இந்த சாம்சனுக்கு இதான் நடந்தது, அதனால பொறுத்து தான் பார்க்கணும். அது இல்லாம சிஎஸ்கே வேற ட்ரேட்ஸ்லயுமே கொஞ்சம் இருக்கிற மாதிரி, குஜராத் கூட ஆக்டிவா இருக்க மாதிரியும் டிசி கூட ஆக்டிவா இருக்க மாதிரி பாக்குறோம். ஏன்னா அசுதோஷ் இந்த மாதிரி ரெண்டு ஒரு மொத்த ட்ரேட் பார்த்தோம். இந்த மாதிரி எப்படி ராகுல் சவர் கொடுத்துட்டு அசுதோஷ் அவங்க அப்படி தருவாங்க, இந்த மாதிரி பார்த்தோம். நீ இது நான் பாக்குறேன், ஒருவேளை கொடுத்தாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அசுதோஷ் அசுதோஷ் இங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணவே இல்லை. அது இல்லாம அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா வெளியே உட்கார வைக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குள்ள குல்தீப் இல்ல. நீ பாத்திட்டீங்கன்னா அந்த டீம்ல குல்தீப் இல்லாதனால அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு லெக் ஸ்பின் கிடைக்கணும். மினிமம் சும்மா கை சுத்தி போடுற ஒரு லெக் ஸ்பின் வேணும். வெளியே யாருமே கிடையாது. யாராவது ட்ரேட்ல கொடுத்தாதான் உண்டு. இப்போதைக்கு இருக்கிறது அவங்க ராகுல் சர்மா மட்டும் தான், இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்தா யாராவது லெக் ஸ்பின் எடுக்கணும். அதுக்கு அஸ்டோஸ் நம்ம இது பண்ணாம இருக்கிறதுக்கு 5 கோடிக்கு அவங்க எடுத்து 2 கோடின்னு நினைக்கிறேன். அஸ்டோஸ மேபி மாத்திக்க வாய்ப்பு இருக்கு. கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டீல் தான் அது. அது இல்லாம அசுதோஷ் வந்து இப்போ கவுண்டில வேற பவுலிங் எல்லாம் போட்டு இருக்காரு. எல்லா மேட்ச்லயும் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டு. இல்ல அந்த கவுண்டிங் வந்து நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. அங்க இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேற. அங்க பாப்போம். நம்ம ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கு கவுண்டிங்க வந்துட்டு நம்ம இது பண்ண முடியாது. பாக்கலாம். எதா இருந்தாலும் ஜிடிகோட வந்து சாய் கிஷோரை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ட்ரேடும் பார்த்தோம். இங்க இருந்துட்டு யாராவது கொடுத்துட்டு பாக்கலாம். சிஎஸ்கே ட்ரேட் எடுக்கிற ஒரு இதுலதான் இருக்காங்க. ஒரு வேகமா இப்ப வீடியோ கூட டீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரேட் விண்டோ ஓபன் அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டால நிறைய வீடியோ போட்டுருந்தாங்க. எப்படியும் டிசம்பர்ல வந்துட்டு இது ஆக்ஷன் இருக்க போது. அதுக்குள்ள எல்லா ட்ரேடும் முடிச்சுக்கிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ட்ரேட் பயங்கரமா இருக்கும். பார்ப்போம். இந்த ட்ரேட் வந்து நம்ம லைவும் போடலாம். லைவ் காலையில இருந்து உட்காந்து ஜாலியா இருக்கும். ட்ரேட் இதை பார்க்கலாம். சரி, ஓகே. அவ்வளோ பெருசா எந்த நியூஸும் இல்லை. திரும்பி ஏதாவது அப்டேட் வந்தா நம்ம திரும்பி அப்டேட் பண்ணுவோம். இவ்வளவுதான் நியூஸ். நம்ம இதுக்கு மேல ஏதாவது அப்டேட்னா நம்ம ஷார்ட்ஸ்லயே போட ட்ரை பண்றோம். எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பாய் பாய்.